வணக்கங்க. உங்களுக்கு ஜீசஸை ரொம்ப பிடிக்குமா? நீங்க ஜீசஸோட ஒரு ஃபாலோவர் ஆகணும்ட்டு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா the fifth thing that you need to get comfortable with is to wait on God's timing. நம்மளோட லைஃப்ல நிறைய சீசன்ஸ் இருக்கும் where we want to do something but அந்த இடத்துல God wait அப்படின்ட்டு சொல்வாரு. இந்த மாதிரி வெயிட்டிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் யோர் பனிஷ்மெண்ட் பட் இட் இஸ் யோர் ப்ரிப்பரேஷன். காட் நம்மளோட லைஃப்ல ஒரு வெயிட்டிங் பீரியடை அலோ பண்றாருன்னா இட் இஸ் பிகாஸ் நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகணும்ட்டு. இந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் God will strengthen your faith. உங்களோட கேரக்டரை மோல்ட் பண்ணுவாரு. இன்னும் நம்ம எங்கெல்லாம் பெர்ஃபெக்டா இல்லையோ அங்கெல்லாம் நம்மள பெர்ஃபெக்ட் ஆக்கி நம்மள பாலிஷ் பண்ணுவாரு. இன்னைக்கு நீங்க ஜீசஸோட அலைண்டா ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்படும் பொழுது நிறைய வெயிட்டிங் பீரியட்ஸை நம்மளோட லைஃப்ல நம்ம அண்டர்கோ பண்ணணும். ஆனா ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த டிலே எல்லாம் ஒரு பர்பஸோட தான். நம்மளோட லைஃப்ல வருகிற ஒவ்வொரு வெயிட்டிங் பீரியட், ஒவ்வொரு பாஸும் அது இன்டென்ஷனல், அது காட் பிளான் பண்ணியிருக்கிறது தான். எதுக்கு தெரியுமா? இன்னும் உங்களை பெட்டரா மாத்தணும், இன்னும் உங்களை ஸ்ட்ராங்கா மாத்தணும் அப்படிங்கிறதுனால தான். அதனால கவலைப்படாதீங்க. இஃப் யூர் வெயிட்டிங், கீப் வெயிட்டிங் இன் பிரேயர். நான் சொன்ன இந்த 5 விஷயங்களும் எப்பவுமே நம்மளுக்கு ஈஸியா இருக்காது. இட் இஸ் டிஃபிகல்ட் தான், பட் அது இம்பாசிபிளும் கிடையாது. வித் காட்ஸ் ஹெல்ப் யூ கேன் கான்கர் எனிதிங். இன்னைக்கு ஜீசஸோட ஒரு நல்ல ஃபாலோவரா நீங்களும் நானும் மாறலாம். ஹேவ் a nice day. God bless you.